சிம்மக்குரலும் 90, வீரபாண்டிய கட்டபொம்மன் 60, இருவரும் திரைவிழாவை இந்த மாமதுரையும் இன்றைய கொண்டாட்டமாக்கிய அத்தனை பெருந்தகைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ திருமகன் சிம்மக்குரலின் தவப்பிள்ளை, அன்னை இல்லத்தின் தலைப்பிள்ளை, பேரன்புக்குரிய ராம்குமார் கணேசன் அவர்களை இந்த மதுரை மக்களின் சார்பாக வருக வருகவன வரவேற்று இந்து தமிழ் திசைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவு பல்லாண்டுகளாக பத்திரிகை துவங்கிய காலத்தில் இருந்து. பத்திரிகை துவங்கின வருஷமே என்னுடைய படைப்பு குருதியாட்டத்தை 29 வாரம் தொடராக வெளியிட்ட பத்திரிகை. நண்பர் அசோகனுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பெரிய நல்ல உறவு இருக்கு. இந்து திசையில் வார இதழ் காமதேனுவில் சென்ற ஆண்டு 2018ஆம் ஆண்டு அரியநாச்சி என்கிற என்னுடைய தொடரை 20 வாரம் வெளியிட்டு என்னுடைய எழுத்தை கொண்டாடிய ஒரு குழுமம் இந்து குழுமம். அங்கிருந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் ஜெயந்தன் ஜெயசுதாஸ் வந்து ஒரு ஃபோன் அடித்தார். இந்த மாதிரி மதுரையில் ஒரு விழா இருக்குது, அதில் நீங்கள் சிறப்புரையாற்றணும்னார். என்னையா ஆளோடாக கலந்துக்கிறேன், சிறப்புரையாற்ற சிம்மக்குரலனை பற்றி சிறப்புரையாற்றுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் ஒரு மகா சமுத்திரம். சிவாஜி கணேசன் வந்து நடிகர் திலகம் வந்து ஒரு மகா சமுத்திரம். அந்த சமுத்திர கரைகளில் ஓடி ஆடி இப்படின்னு அப்படி ஓடி தெரிகிற புலி நண்டுகள் நாங்கள்லாம். இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்கள் எல்லாம் வந்து அந்த புலி நண்டுகள். அந்த சமுத்திர கரையோரம் கரைந்து பறந்து தெரிகிற காகங்கள் தான். அந்த கடலை தொட்டுக்கொண்டு நம்ப முடியாது. எத்தனையோ உலக திரைப்பட விழாக்களுக்கு நான் போட்டு வந்திருக்கிறேன். அத்தனை தேச படங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்திய படங்களிலிருந்து தமிழ் படங்களிலிருந்து அந்த சர்வதேச படங்கள் வந்து உலகத்தரத்து படங்கள், கிளாசிக் மூவிஸ் இல்லையா, அந்த திரைப்படங்கள் எல்லாம் கதை அமைப்பில், காட்சி அமைப்பில், பிரம்மாண்டங்களில், டெக்னாலஜியில், இதுகளில் வந்து நம்ம தமிழ் திரைப்படங்களை விட இந்திய திரைப்படங்களை விட அந்த உயரத்தில் இருக்கு. ஏன்னா அத்தனை தேசத்து நடிகர்களையும் அந்த சர்வதேச படவிழாக்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த நடிகனும் அதாவது நான் வந்து படத்தில் மலையாளி கூடத்தில் நடிக்க வந்த பிறகு தான் நான் நடிகேன். அதுக்கு முன்னாடி வர இப்போ எல்லாருமே நான் ஒரு ரசிகனாக இருக்கேன். இல்லை, நடிக்க வந்த பின்னாடி இந்த நடிகர் திலகத்தோட அந்த அசைவுகளையும் நடிப்பையும் பார்த்தீங்கன்னா, நடிப்பு சக்கரவர்த்தி சும்மா மகாசங்கர். எவ்வளவு பெரிய உலக புகழ்பெற்ற நடிகரும் சரி, மாலன் பிராண்டாவே என்ன சொன்னார், பெரிய உலகமாக நடிகர், ஹாலிவுட் நடிகர் அவர் என்ன சொன்னார், என்போல் சிவாஜி கணேசனால் நடிக்க முடியும், சிவாஜி கணேசனை போல் என்னால் நடிக்க முடியும், அவரை மாதிரி என்னால் நடிக்க முடியாது, என்னை மாதிரி அவர் நடிக்கலாம். ஏன்னா அப்படி இன்னொன்று இப்போ பார்த்தோம்ல, இரும்புத்திரை ஸ்னாப்சிஸ் பார்த்தோம். அது வைஜெயந்தி மாலா மேடமும் 2 பேரும் ஒரு சீன் போகுது, லவ் சீன் போகுது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட், அவ்வளவு லெங்க்தியான சீனை ஒரே ஷாட்டுக்குள்ள அவர் எத்தனை உணர்வுகளை காட்டுறாரு, எங்கேயாவது டயலாக் ஏதாவது இல்லாத. ஏன்னா இது நடிக்கிற போது, இப்போ நடிகனாக நான் உள்ள போய் கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிற போது தான் தெரியுது. பேப்பரை கொடுத்துருவாங்க, டைலாக் கொடுத்துருவாங்க, பார்த்துட்டு போய் கேமராவுக்கு முன்னா சரி. இது நம்ம ஒழுங்காக பண்ணிட்டாலும், ஒருவேளை நாம் ஒழுங்காக பண்ணிட்டாலும் கூட இருக்கிறவங்க யாராவது கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு டேக் 2 டேக் 3 டேக் இப்படி போகுதுன்னு போகிற போதெல்லாம் நமக்கு அப்படியே இதாகி நம்ம ஆக்சுவலாக
அந்த சீனுக்குள்ள இருந்த மூடெல்லாம் மாறி 4வது 5வது டைம் வேற ஆளாங்க. நம்முடைய ஒரிஜினலான நடிப்பை கிடைக்காது. பார்த்தேங்க நான் என்ன இப்படி ஒரு நடிகரை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. எந்த கோணத்தில் வச்சு பாருங்களேன். அதாவது நான் 90ல இருக்க அறிவுரை நான் தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கிற போதே அவரை நடிகர்களை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். எங்கள் அறிவொளி பத்திரிகையில் எழுதினேன். ராமநாதபுரம் மாவட்ட அறிவொளி பத்திரிகையில் அவருடைய ஏதோ ஒரு முக்கியமான தினத்தன்னைக்கு அவரை பற்றி நான் எழுதுறேன். அதாவது ஒரு நடிகனுக்குள்ள சகல அங்க லட்சணங்கள் மூக்கு, கண்ணு, உதடு, வாய், புருவம், அந்த லட்சண அமைப்பு, உயரம் என்ன அவ்வளவு அங்க லட்சணங்களும் பொருந்திய ஒரே நடிகர் உலகத்தில் யாருக்கும் முடியாது. நாங்கெல்லாம் சும்மா மற்றவெல்லாம் அதாவது சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து தமிழில் மதுரையிலும் மையம் கொண்டிருந்த சங்க தமிழை என்னைக்கு வந்து சிவாஜி கணேசன் சினிமாக்குள் நடிக்க வந்தாரா அன்னைக்கு தஞ்சாவூர் நம்ம தமிழ் இல்லை, அவர் வாயால் பேசப்படுகிற தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ் அப்படி இடம்பெயர்ந்து போச்சு தஞ்சாவூர் போச்சுங்க. இல்லை இவரை போ கணேசன் சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி வரை எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ இளங்கோவர் இருக்கட்டும், வல்லவர் இருக்கட்டும், அத்தனை கம்பர் இருக்கட்டும், எத்தனை புலவர்கள் வந்தார்கள், எத்தனை இதிகாசம் படைத்தார்கள், காவியங்கள் படைத்தார்கள். எந்த புலவனுக்காக, எந்த தமிழனுக்காக, சிவாஜிக்கு முன்னே எந்த தமிழனுக்காவது இப்படி இந்த தமிழை உச்சரிக்கிற லட்சணம் கிடைக்குதா? இவரை மாதிரி உச்சரிக்க உண்டா? இவருக்கு முன்னாடி எவ்வளவு உச்சரிச்சிருக்கானா? முடியவே முடியாது. அவருக்கு முன்னாடி முடியல, பின்னாடி முடியாது. அந்த தமிழ் அவர் எழுதி போட்டலாம், டயலாக் எழுதுறவே ரைட்டு எழுதி போட்டா பிடிச்சு பேசுறாரு. ஒரு கட்டம் நடிக்க வேலை செய்யணும், பேசணும். ஏன்னா பக்கமானா ஒரு ஷார்ட்ல அடிப்பான். ஒரு 4 வரி டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும் 8 டைம் வாங்குறாங்க. இன்னைக்கு வாங்குறாங்க. சமீபத்தில் இப்போதான் நான் ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்கேன், வரப்போகுது சீக்கிரமாக. எனக்கு ஒய்ஃபாக நடிக்கிறவங்க நான் பேச நான் ஒரு திமிரு பிடிச்ச ஒரு ஆள். நான் பேச எனக்கு ஒத்து போகுது. என் ஒய்ஃபாக நடிக்கிறவங்க ஆமாம் இதைத்தாங்க சொல்லணும், இதைத்தான் அவங்க செய்யணும் படம் போகலாம். இதுக்கு 8 டேக் வாங்குறாங்க. இந்த 1945 அண்ணாதுரை வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் ஒரு நாடகம் எழுதி முடிக்கிறார். அதில் நடிக்க வேண்டியவர், சிவாஜியா நடிக்க வேண்டியவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் நடிக்க வேண்டியவர்.
நடிகர் திலகம் நடிப்புலகில் தனி பெரும் சக்கரவர்த்தியாக மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையிலும் சக்கரவர்த்தியாக வாழ்ந்து காட்டினார். தனது இறுதிக் காலம் வரை குடும்ப உறவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். உண்மையான தான தர்மங்கள் செய்து ஒரு நாட்டு மன்னவன் போல் சுயநலம் இல்லாமல் அள்ளி கொடுத்த மாபெரும் வள்ளலாகவே வாழ்ந்தார். அவரது விளம்பரங்களில்லாத கொடை சிறப்புகளால் இன்று வரை அவரது பெயர் மிக உயர்வான புகழுடன் திகழ்கின்றது. இந்திய திரையுலக வரலாறிலேயே ஒரு நடிகர் ஒருவனுக்கு ஒருத்தி என மிக ஒழுக்கமாகவும் கூட்டு குடும்பமாகவும் அண்ணன் தம்பி என நூற்றுக்கணக்கான குழந்தை செல்வங்களுடன் மிக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தாரென்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருவர் மட்டும்தான். வேறெந்த நடிகரும் அவர் போல் இறுதிக்காலம் வரை மகிழ்ச்சிகரமாக பிள்ளைகள் பேரக்குழந்தைகளுடன் சேர்ந்து வாழ்ந்ததில்லை. நடிகர் திலகம் புண்ணியங்களாக செய்தார். அவருக்கு இறைவன் மிக பெரும் செல்வங்களாக குழந்தை செல்வங்களை வாழ்த்தி வழங்கி அருளினார். அதற்கு முக்கிய காரணம் அவர் செய்த சுயநலமில்லாது விளம்பரமில்லாத எந்தவித எதிர்பார்ப்புகளுமில்லாத அள்ளி அள்ளி கொடுக்கும் இரக்க குணம். சோழர் பரம்பரை, வள்ளல் வம்சம். சிறு வயதிலேயே நாடகம் நடிக்க ஆரம்பித்தவுடனேயே அவரது இளகிய மனம், வள்ளல் குணம் வெளிப்படத் தொடங்கியது. அவரது மிகச்சிறந்த நடிப்புத் திறமைக்காக ராஜா கொடுத்த பெருமதி வாய்ந்த பரிசான வெள்ளித்தட்டை விற்று பசியோடிருந்த நூற்றுக்கணக்கான நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்டு மகிழ்ந்தார். ஓய்வின்றி படங்களிலும் நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்த ஒரே கதாநாயகன் நடிகர் திலகம் ஒருவர்தான். அதனால் திரையுலகத்தை சார்ந்த பல குடும்பங்களிற்கு அதிகளவில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க தொடங்கிய காரணத்தால் பல குடும்பங்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைய ஆரம்பித்தது. கஷ்டமென்று வந்தவர்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் என கொடுத்து படம் பிடித்து பத்திரிகையில் வெளியிட்டு வள்ளல் என அதில் விளம்பரம் தேடாது அவர்களுக்கு தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க செய்து நிரந்தர வருமானத்தை கிடைக்க வைத்தார். அடுத்தவர்களுக்கு உதவி புரிவதாக போலியாக காட்டிக்கொள்ளாது மறைமுகமாக தொழில் வாய்ப்புகளை வழங்கி பலர் வசதியாக வாழ வழிவகுத்தார். மற்றைய நடிகர் போல் வருடத்திற்கு ஓரிரு படங்களில் நடித்துவிட்டு ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே என ஓய்வின்றி நடித்து பலரை வாழ வைத்தார். மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, அதனால் போலியாக வாழ விரும்பவில்லை. சொந்த முகத்தை மூடி மறைக்காது ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக வாழ்ந்தார். திரைப்படத்திலும் மேடை நாடகங்களிலும் மட்டுமே ஒப்பனை அலங்காரம். நிஜ வாழ்க்கையில் முதுமையை மறைக்க கருப்பு கண்ணாடி அணிந்து முகசுருக்கை மறைத்தோ தலைக்கு விக் வைக்கும் அளவிற்கு தலைமுடிகள் உதிர்ந்து விட்டதே என கவலையடைந்து அதை மூடி மறைத்து போலித்தனமாக வாழ்ந்திடவில்லை. எந்தவிதமான மேக்கப்பும் இல்லாது மனதில் களங்கமில்லாது மக்களுடன் மிக நெருக்கமாக பழகினார். நடிகர் திலகம் பற்றி அண்மை காலங்களில் ஒட்டு மொத்த பத்திரிகைகள் ஊடகங்கள் அவருடன் நெருக்கமாக பழகியவர்களால் குறிப்பிடப்படும் ஒரு பொதுவான செய்தி, நடிகர் திலகம் திரைப்படத்தில் மட்டுமே நடிப்பார். பொது இடங்களிலோ அரசியல் மேடைகளிலோ நடிக்கத் தெரியாதவர். குழந்தை உள்ளம் கொண்ட மகான் என போற்றுகின்றார்கள். அரசியல் பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் என யாரை பார்த்தாலும் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை மனதுடைய ஒரே நடிகர் நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான் என புகழ்ந்து பாராட்டுகின்றனர். மிக நேர்மை நிறைந்தவராகவே வாழ்ந்தார். கடவுள் மறுப்பு திராவிட கொள்கைகளை கூறி அது மூட நம்பிக்கை என்றும் கடவுளை நம்புபவர்களை முட்டாள்கள் என்றும் மேடைகளில் பேசி கடவுளே இல்லை என நம்ப வைத்தார்கள். ஆனால் மறுபுறம் தங்களை கடவுளாக காலில் விழ வைத்து வணங்க வைத்தார்கள். மக்களை முட்டாள்களாக நினைத்து பல ஏமாற்று வேலைகளை செய்து மக்களின் வரி பணத்தில் சுகபோகங்களை அனுபவித்து ராஜ போக வாழ்க்கை வாழ்ந்தனர். அரச பணத்தையே செலவு செய்து அவர்களின் போலி விளம்பரங்களிலும் இலவசங்களிலும் கண்மூடித்தனமாக மதிமயங்கியிருந்த பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களுக்கு உண்மையை புரிய வைக்க கடும் முயற்சி செய்தார். ஏமாற்றப்பட்ட மக்களை முழுமையாக மாற்ற முடியாவிட்டாலும் தன் முயற்சியில் உறுதியாக செயல்பட்டார். அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தார். தன் அரசியல் வாழ்க்கையில் ஏமாற்றுக்காரர்களைப் பற்றி மக்களுக்கு புரிய வைப்பதற்கே நடிகர் திலகத்தின் காலம் அதிகம் வீணானது. அதனால் அரசியல் வாழ்க்கையில் சில பின்னடைவுகளை சந்தித்தார்.
நடிப்பில் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார். முதல் படமே வசூல் சாதனை செய்த திரைப்படமாக அமைந்தது. வெள்ளி விழாவை கொண்டாடியது. நடிகர் திலகத்தின் முழு முயற்சியால் இன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள். போலி அரசியல்வாதிகளின் அலங்காரங்களில் மயங்கி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்பதை உணர்ந்தார்கள். மக்களில் பலர் மோசடித் தலைவரின் உண்மையான அழுக்கு நிறைந்த வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட தலைவரின் முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு செய்த அநியாயங்கள், ஊழல்கள், கொடூரங்கள், பல அரசியல் கொலைகள் போன்ற செய்திகள் யாவும் பத்திரிகைகள், ஊடகங்கள் மட்டுமல்லாது புத்தகங்களாகவே வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகிலேயே முதலில் தலைவர் ஒருவர் அரசியல் வாழ்க்கையில் நிகழ்த்திய அநியாயங்கள் பற்றி எண்ணிலடங்காத அளவில் புத்தகங்களே வெளிவந்திருக்கின்றென்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். கொடுமை நிறைந்த தமிழகத்தின் ஆட்சி பற்றி ஆங்கிலம், தமிழ் என பல புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் அரசியலில் கருப்பு பக்கங்களாக கருதப்படும் கொடூர ஆட்சி என பல அரசியல் விமர்சகர்களால் கண்டிக்கப்பட்டுள்ளது. தலைவர் ஒருவர் அவர் செய்த கோடிக்கணக்கான ஊழல்களால் விசாரணைகளிற்கு பயந்து மன உளைச்சல்களால் வருந்தியே மரணமடைந்தார். நேர்மையானவர்களை நம்பாத தமிழர்கள் போலித் தலைவர்களை நம்பி ஏமாந்தார்கள். நடிகர் திலகம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவரில்லை. நடிகர் திலகம் போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் உரிய மாபெரும் பிரபலமான நபராக வணங்கப்படுவதற்கு பல வகையான காரணங்கள் உள்ளன. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்று வரை ஒரு நடிகரை தலையில் வைத்து பூஜித்து கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் அத நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான் என உறுதியாக கூறிக்கொள்ளலாம். வேறெந்த நடிகரும் நடிகர் திலகம் அளவிற்கு கொண்டாடப்படவில்லை. இந்திய திரையுலக நடிகர்கள் மற்றும் பிரபலம் வாய்ந்தவர்களின் மத்தியில் நடிகர் திலகம் வித்தியாசமானவராக வாழ்ந்து காட்டினார். பெரும்பாலான திரையுலகைச் சார்ந்த நடிகர்களும் மற்றைய திரையுலக கலைஞர்களும் பல பெண்களை திருமணம் செய்தும் திருமணம் செய்யாமல் சேர்ந்து ஒழுக்கமில்லாத வகையில் பண்பாட்டை சீர்குலைத்து நல்லொழுக்கமில்லாது மற்றவர்களையும் கெட்ட வழிகளில் வழிநடத்தும் வகையில் வாழ்க்கை நடாத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று தமிழ் பண்பாட்டை காப்பாற்றும் வகையில் சிறந்த ஒழுக்கசீலனாக மிக ஒழுக்கமாக குடும்ப வாழ்க்கையை நடாத்தி கூட்டு குடும்ப பாரம்பரியத்தையும் நிலைநாட்டி இந்திய பண்பாட்டை உலகத்தவர்கள் மதிக்கும்படி வாழ்ந்து காட்டியதில் போற்றப்பட வேண்டிய பிரபலமானவராக விளங்கினார். 20 வயதிலேயே திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்த நடிகர் திலகம் முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார். முதல் படமே இந்தியா இலங்கை என அதுவரை இவருக்கு முன் நடித்த எந்த நடிகர்களாலும் செய்திட முடியாத பல சாதனைகளை ஏற்படுத்தியதால் ஓரிரு வருடங்களுக்குள் மிக குறைந்த வயதிலேயே அவரது 25 வயதிற்குள் தமிழ் திரையுலகையே தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அளவுக்கு உச்சமதிப்புள்ள நடிகராக பரிணமித்தார். சிவாஜியின் இந்த அபாரமான மற்றும் அதியுன்னதமான அற்புதமான திரையுலக வளர்ச்சி தமிழ் திரையுலகில் வேறெந்த நடிகருக்கும் சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை. இவருக்கு முன் எத்தனையோ நடிகர்கள் தமிழ் திரையுலகில் நடித்துக் கொண்டிருந்த போதும் நடிகர் திலகத்தின் அறிமுகத்தின் பின் சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று தமிழ் திரையுலகில் மாற்றியமைத்தார். அந்த வகையில் மிக பிரபலமான மதிப்புக்குரிய நபராக விளங்கினார். புதிய அறிமுகமாக வந்து 7 ஆண்டுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு சிறந்த நடிகருக்கான சர்வதேச விருதை வென்றெடுத்து இந்தியாவிற்கே பெருமையை ஏற்படுத்தி தமிழகத்தின் நடிப்பு ஆட்சியை கைப்பற்றி நடிப்பில் தமிழக முதல்வராகி நடிப்புச் சக்கரவர்த்தியாக அடுத்தடுத்து தொடர்ந்து பல புதுமைகளையும் யுக்திகளையும் திரைப்படங்களிற்குள் புகுத்தி எவரும் அதுவரை செய்திடாத பலவித மாற்றங்களை ஏற்படுத்தி எவரும் அவரது திறமைகளை செய்திட முடியாத வகையில் எல்லோரையும் வென்று தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாது இன்று வரை தமிழகத்தின் நடிப்பு முதல்வராகவே இருந்த வகையில் நடிகர் திலகம் மதிப்புக்குரிய மனிதராக விளங்குகிறார். தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் தொடர்ந்து பல சாதனைகளை நிகழ்த்திய காலத்தில் வேறெந்த நடிகரும் செய்ய துணியாத அளவிற்கு பெரும் பொருட்செலவில் அதுவரையில் வெளிவந்திராத புதுமையான கதையமைப்பிலும் இசையிலும் எவரும் செய்திடாத பல புதிய விடயங்களை கையாள வைத்து தரமான இனிமையான பாடல்களை உருவாக்க வைத்து புதிய பறவை திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்து நடித்தார். நடிகர் திலகம் மற்றவர்கள் போல் முட்டாள்தனமாக கடன் வாங்கி படாத பாடுபட்டு பல சிரமங்களுக்கிடையில் கஷ்டப்படக்கூடாதென்பதற்காக மிக புத்திசாலித்தனத்துடன் செய்யப்பட்டு
இப்படத்தை உருவாக்கினார். நடிகர் திலகம் மிக துணிச்சல் வாய்ந்தவர் என்பதால் தாழ்வு மனப்பான்மை உடையவராக நடந்திடவில்லை, பயப்படவில்லை. படம் ஓடினால் மன்னன், ஓடாவிட்டால் பிச்சைக்காரன் என்று தன்னம்பிக்கை இழந்து கூறுமளவிற்கு இருந்தவரில்லை. உண்மையில் இவ்வளவு பெரிய கடின முயற்சியே இந்திய அளவில் கூட திரையுலகில் அறிமுகமான குறைந்த காலத்தில் எந்த நடிகரும் முயற்சித்ததில்லை. படம் அமோக வெற்றி பெற்றது. தொடர்ந்தும் தமிழ் சமூகத்தில் மிக பெரிய திரையுலக ஜாம்பவானாக திகழ்ந்தார். தோல்விகளே இல்லாத சிவாஜிக்கு திரையுலகில் என்றும் ஏறுமுகம்தான். இந்த வகையிலும் நடிப்பு சக்கரவர்த்தி பிரபலமானவராக திகழ்ந்தார். நடிப்பில் தமிழ் திரையுலகின் ஆளும் தலைவனாக ஒரே மாதிரியல்லாது பல மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து பலமுறை தொடர்ந்தும் தமிழகத்தின் நடிப்பு முதல்வர் நான்தான் என செய்து காட்டினார். அந்த வகையிலும் நடிப்பு மாமேதை பிரபலமானவராக வாழ்ந்தார். மாபெரும் வெற்றிகளை ஏற்படுத்தி மிக புகழ் பெற்ற பிறகும் முதல் திரைப்பட வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் காலில் விழுந்து ஆசி பெற்ற வகையிலும் தயாரிப்பாளர் மறைந்த பின்பும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு பொங்கல் நாளிலும் உதவிகளையும் செய்து காலில் விழுந்து ஆசி பெறுவதை தொடர்ந்தார். நடிகர் திலகம் மறைந்த பின்பும் தனது குடும்பம் சார்பாக இன்று வரை பெருமாள் முதலியாரின் குடும்பத்தவர்களுடன் தொடர்புகளை நிறுத்தாது பொங்கல் தோறும் சென்று ஆசி பெறுவதன் மூலம் நடிகர் திலகம் மாபெரும் மனிதராக பிரபலமானவராகிறார். தனது படங்களுக்கு தரமான இனிமையான பாடல்களை உருவாக்க வைத்து அவற்றை இடம்பெறச் செய்த வகையிலும் நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார். நாடகம் நடித்த காலங்களிலேயே இசை, நடனம், பாடும் திறமை என சகலகலாவல்லவராக திகழ்ந்த காரணத்தால் தனது படங்களின் பாடல்களுக்கு தானே முதலில் இரசிகராக இருந்து சிறந்தவற்றைத் தேர்வு செய்து இடம்பெறச் செய்த நடிகர் திலகத்தின் சாதுர்யம் அவரோடு நிறைவு பெற்றது. சாகாவரம் பெற்ற பல இலக்கிய நயமிக்க திரைப்பாடல்கள் உருவாக இம்முயற்சியும் ஒரு காரணமாக இருந்ததென்பதை யாராலும் மறுக்க முடியாது. சிறந்த இசைகளை, பாடல்களை உருவாக்க வைத்த இசைத்திறமை மிக்க மேதையான நடிப்பு மேதை மாபெரும் மனிதராக பிரபலமானவராகிறார். தனது வாழ்நாள் முழுவதும் அடுத்தவருக்கு உதவி செய்வதையும் கேட்டவர்க்கு இல்லை என்று சொல்லாது அள்ளிக் கொடுப்பதையும் என்வொரு சந்தர்ப்பத்திலும் விளம்பரம் செய்யாது சுயநலம் பாராது கொடுத்து கொண்டே இருந்தார். கோடிக்கணக்காக அவர் கொடுத்த விபரங்கள் அவர் இறந்த பின்பே அவரது கொடை பெருமைகள் வெளியுலகிற்கு தெரிய வந்தது. எந்த ஒரு நடிகரும் அவரளவிற்கு கொடுத்ததில்லை என்னும் கணக்கு விபரங்கள் இன்று ஆதாரங்களுடன் நிரூபணமாகியுள்ளது. தமிழ்பட நடிகர்களில் நடிகர் திலகத்திற்கு முன்போ அவருக்கு பிறகோ விளம்பரப்படுத்தாது கொடைக்குணம் மிக்க நடிகராக எவரையும் கூறிட முடியாது. இவ்வளவு மேன்மை நிறைந்த குணங்களால் போற்றப்படும் நடிப்புக் கடவுள் மிக பிரபலமானவராகின்றார். தனக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க வரும் புதிய கலைஞர்களிற்கு தனது நடிப்பு திறமையை பலரும் கற்று புகழ் பெறும் வகையில் அவர் நடித்த திரைப்படங்கள் மூலம் பாடமாக பலவிதமான நடிப்பு திறமைகள் பற்றிய விளக்கங்களுடன் பல நடிப்பு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கும் வகையில் அடுத்த தலைமுறையினர் நடிப்பு பயிற்சியை மிக இலகுவாக பெற்றிட வழிவகுத்தார். தமிழகத்தில் மட்டுமல்லாது உலக அளவில் தமிழ் திரையுலகை வழிநடத்திச் செல்லத்தக்க வலிமையான திறமையான பல நடிகர்கள் அவரின் பெண் நடிப்பை ஆளும் வகையில் தலைமையே உருவாக்கிய விதத்திலும் நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார். தனது எதிரிகளின் திறமைகளையும் மதிக்கும் பண்பு, முடிந்தால் அவர்களை அன்புடன் அரவணைத்து தன்வசப்படுத்திக் கொள்ளும் பண்பு, தன்னை விட சக நடிகர்கள் சிறப்பாக நடித்தார்கள் என அவர்கள் பாராட்டுகள் பெறும்போது வாழ்த்தி மகிழ்ந்தார். நடிப்பே வராத நடிகர்களிற்கு பொறுமையுடன் அன்பாக அவர்களை ஊக்குவித்தார். அரசியலிலும் மிக நேர்மையான அரசியல்வாதியாகவே வாழ விரும்பினார். பொய்கள், ஏமாற்று, சூழ்ச்சிகள் செய்து அரசியலில் வெற்றி பெறுவதை விரும்பாதவர். சிலர் ஊழல், லஞ்சங்கள் என பல குற்றச்சாட்டுகளில் பாதிக்கப்பட்டு வேதனைகளால், மன உளைச்சல்கள், உடலுபாதைகளால் அவஸ்தைப்பட்டது போல் இல்லாது மிக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தார். களங்கமில்லாதவராக இருந்தார். அரசியல் வாழ்வில் மிக நேர்மையானவராக நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார். திமுகவிலிருந்து நடிகர் திலகம் வெளியேறியதிலிருந்தும்
ஆளும் கட்சியாக இருந்த திமுகவின் கடும் எதிர்ப்பு செயல்பாடுகளையும் தொல்லைகளையும் எதிரிகளின் குள்ளநெறித்தனமான செயல்களையும் எதிர்த்து மிக துணிச்சலுடன் பலவிதமான வியூகங்கள் வகுத்து செயல்படுத்திய வகையிலும் வேறு ஒரு நடிகர் தனது ஒரு படத்துக்கு எதிர்ப்பு வந்துவிட்டதே என கூப்பாடுகள் போட்டார். ஆனால் நடிகர் திலகமோ அவரது அதிகமான படங்களிற்கு ஏற்பட்ட எல்லா விதமான எதிர்ப்புகள் தடைகளையும் தனி மனிதனாக மதிநுட்பத்துடன் சமாளித்து மாபெரும் வெற்றி படங்களாக்கியதில் நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார், போற்றப்படுகின்றார். விகடன் இதழில் ஜெயலலிதா நடிகர் திலகம் பற்றி கூறிய கருத்துக்கள். முன்பு என் தாயார் சிவாஜி அவர்களோடு நடிக்கும்போது சிறுமியாக இருந்த நான் படப்பிடிப்பிற்கு கூட போவேன். செட்டில் சிவாஜி ஏய் பாப்பா என்று என் கன்னத்தில் கிள்ளி விளையாடுவார். அன்று வளராத ஒரு பாப்பாவாகத்தான் இருந்தேன். இன்றும் என்னை வளர்ந்த ஒரு பாப்பாவாகவே நினைக்கிறார் சிவாஜி. கலாட்டா கல்யாணத்தில் நான் அவரோடு முதலில் கதாநாயகியாக நடிக்கும்போது எனக்கு என்னவோ ரொம்ப பழகிய ஒருவரோடு நடிப்பது போலத்தான் இருந்தது. ஆனால் அவரோ முதல் காட்சிகளில் நடிக்கும்போது 2-3 முறை சீரியஸாக நடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஏனோ முடியவில்லை. பிறகு தன்னையும் மீறிச் சிரித்து விட்டார். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நானும் உன்னோடு இந்த காதல் காட்சியில் உணர்ச்சியோடு நடிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு குழந்தையோடு காதல் காட்சியில் நடிப்பது போலத்தான் இருக்கிறது என்றார். எனக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. தான் நடிக்கும்போது கூட நடிக்கும் மற்ற நடிகர்களுக்கு தானே நடித்து தானே உணர்ச்சிகளை முகத்தில் காட்டி சொல்லிக் கொடுப்பார். நடிப்பில் பல நல்ல யோசனைகளைச் சொல்வார். ஒருநாள் எங்க ஊர் ராஜா படப்பிடிப்பு முடிந்ததும் குரலை மட்டும் பதிவு செய்தார்கள். அதில் அவர் தந்தையாகவும் மகனாகவும் நடித்தார் அல்லவா? தந்தை மகன் 2 பேர் குரலும் தேவைப்பட்டது. தனித்தனியாக எடுப்பார்கள் என்று நினைத்தேன். முதலில் மகனாக சாதாரணமாக பேசினார். ஒலிப்பதிவு இயந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரே நொடிதான் தன் குரலை மாற்றிக்கொண்டு அதில் நடுக்கத்தைக் கொடுத்து இருமலையும் சேர்த்து அழுத்தம் திருத்தமாக தந்தையாகவும் பேசினார். ஒரே சமயத்தில் மகனாகவும் தந்தையாகவும் மாறிப் பேசியதைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன். நடிப்பு அவர் உடலிலேயே ஊறிப்போயிருக்குமோ என்று கூட வியந்தேன். செட்டில் குறிப்பிட்ட நேரத்தில் டான் என்று ரெடியாக நிற்பார். தாமதமாக வருவது என்ற பேச்சே இவரிடம் கிடையாது. நடிக்கும்போது தன் தொழிலைத் தவிர வேறு எதையும் இழுத்து போட்டுக்கொள்ள மாட்டார். வணக்கம். தினமணி பத்திரிகையில் படித்த செய்தி. தமிழக அரசின் திரைப்பட விருது தேர்வுக் குழுவில் பானுமதி பங்கு பெற்றார். சிவாஜி நடித்த படங்களும் போட்டிக்கு வந்திருந்தன. பரிசளிப்பில் நடிகர் திலகத்தை தவிர்த்திடுமாறு அவார்டு கமிட்டியினரால் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். சிறந்த நடிகராக வேறொருவரை அறிவிக்கச் சொல்லி ஆணை பிறப்பிக்கவில்லையே தவிர பலத்த சிபாரிசு வந்தது.
ஆற்றலுக்கொரு கலைஞன் கணேசனுக்கு நடந்த அசிங்கம் கண்டு சிலிர்த்து எழுந்தது பெண் சிங்கம். உடனடியாக பதவி விலகியது. தன் உருமலை உரத்த குரலில் அரசாங்கத்தில் எதிரொலித்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது அளிக்க அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் பேசாமல் நாகரிகமாக தமிழக அரசே சிவாஜி கணேசன் அவர்களையோ அல்லது அவரது தயாரிப்பாளர்களையோ இனிமேல் திரைப்பட விருதுக்கான தேர்வு கமிட்டிக்கு உங்கள் திரைப்படங்களை அனுப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளட்டும். அதை விட்டுவிட்டு மறைமுகமாக சிவாஜியை மறைக்க பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் எத்தனை முறை நான் தேர்வு கமிட்டியில் இருந்தாலும் அங்கே சிவாஜி கணேசன் அவர்களின் படங்கள் தேர்வுக்கு வந்தால் நடிகர் திலகத்தை தான் சிறந்த கலைஞராக தேர்வு செய்வேன். ஏனெனில் நடிப்பு கலையில் அவரே சிறந்தவர். தெலுங்கு நடிகையாக பிறந்தாலும் மிக்க போராட்ட உணர்வோடு தமிழ் நடிகர் சிவாஜி கணேசனுக்காக துணிச்சலாக வாதாடியவர் பானுமதி. அவர் வழங்கிய வாக்குமூலம் அதற்கு சத்திய சாட்சி. நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனுக்கு துரோகிகள் செய்த அநியாயங்கள் எண்ணிலடங்காதவை. நேர்மையாக போட்டி போட தைரியமில்லாதவர்கள், தகுதியில்லாதவர்கள். அதிகார மமதையில் விருதுகளை கிடைக்க விடாது தடுத்தார்கள். திரைப்படங்களை ஓட விடாது பல இடையூறுகளை செய்தார்கள். சாணி அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், திரையரங்குகளில் குழப்பங்கள் செய்தார்கள், மோசமான விமர்சனங்கள் செய்தார்கள். எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் தகர்த்தெறிந்து பல வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் ஏற்படுத்தி அவர்கள் முகத்தில் கரி பூசினார்.